அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நாலடியார். நாலடியாருடைய பாடல்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நாலடி 400 அப்படின்னு நம்ம இந்த நூலை சொல்லலாம். வேளாண் வேதம், நாலடி 400. பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் தான் இந்த நாலடியாரை எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதியிருக்கா அப்படின்னா, பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இது தொகுத்தவர் யார் அப்படின்னா, பதுமனார். அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னா, அவரும் பதுமனார் தான். தொகுத்தவரும் அவர் தான், அதிகாரம் வகுத்தவரும் அவர் தான். முப்பாலாக வகுத்தவர் யார் அப்படின்னா, தருமர். முப்பாலாக வகுத்தவர், அதாவது முப்பால்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிற இந்த 3 பால்களாக பகுத்தவர் யார் அப்படின்னா, ஆஹ் தருமர் தான். அதுல அறத்துப்பால் அப்படின்றதுக்கான அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 அதிகாரங்கள் இருக்குது அறத்துப்பால்ல. பொருள்பால்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா, 24 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பால்ல எத்தனை அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அதிகாரம் இருக்குது. அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருட்பால் 24 அதிகாரம், இன்பத்துப்பால் 3 அதிகாரம். மொத்தம் எத்தனை அதிகாரம்? இதுல ஒரு 13, இதுல ஒரு 24. எத்தனை வருது? 13, 24, 37. இன்பத்துப்பால் ஒரு 3. மொத்தம் எத்தனை? 40 அதிகாரங்கள். ஓகேங்களா? சோ மொத்தம் முப்பாலாக வகுத்தவர் தருமர். அதுல 40 அதிகாரங்கள் இருக்குது. அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, இன்பத்துப்பால்ல 3. 40 அதிகாரங்கள். திருக்குறளை போலவே இதுவும் முப்பால். இயல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 இயல்கள் இருக்குது. எத்தனை இயல்கள்? 12 இயல்கள். 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நாலடியார் தான். 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். அண்ட் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற ஒரு நூல் தான் அந்த நாலடியார். 15 கீழ்கணக்குல திருக்குறளுக்கு அடுத்தபடியா புகழ்பெற்ற ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது நாலடியார். நாலடியார ஜி போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. நாலடியார் ஜி போப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. தஞ்சையை ஆண்ட முத்தரையர் பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த நாலடியார். அந்த முத்தரையரை பற்றியும் நாலடியார்ல சொல்லப்பட்டிருக்குது. திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் இந்த நாலடியார். நாலடியார் எத்தனை வெண்பாக்களை உடையது? 400 வெண்பாக்களை உடையது. இது எப்படி அழைக்கலாம்? குட்டி திருக்குறள் என்று அழைக்கலாம். இது உரை எழுதியவர்கள் யார் யாரு? தருமர், வருமனார், இவங்க எல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. பதுமனார். இது வருமனார்னு டைப் ஆயிருக்கு, மிஸ் ஆயிருக்கு. பதுமனார். சிற்றரசர்கள் பெருமுத்திரையர்கள் பற்றி 200 மற்றும் 290 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிற்றரசர்கள் பெருமுத்திரையர்கள் பற்றி இந்த பாடல்கள்ல 200வது பாடலும் 290வது பாடலும் சொல்லப்பட்டிருக்குது. பெருமுத்திரையர்கள் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. சரிங்களா? சோ வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமையிலாக கையாண்டு நீதி புகட்டக்கூடிய நூல் தான் இந்த நாலடியார். வாழ்க்கையில எளிமையான பொருட்களை உவமைகளாக கொண்டு நீதியை சொல்லக்கூடிய நூல் நாலடியார். நாலடியார் பாடல்களுடைய மேற்கோள்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்றதுதான் நாலடியார் பாடல்களுடைய மேற்கோள்கள். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும். இந்த பாடல் வரிகளை 1க்கு 2-3 தடவை படிச்சிட்டிங்கன்னா இந்த வரிகள் கொடுத்து இது எந்த பாடல்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு, இது எந்த பாடல்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த வரிகளை மறுபடியும் நீங்க ஒரு பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால், அணியர்னா நெருங்கி இருப்பவர், எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், சேய்மை அப்படின்னா தொலைவு, செய்னா வயல். நாலடியாரோட பாடல் வரிகள். மற்ற இன்னும் முக்கியமான வரிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வைப்புள்ளி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசு செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குவிச்சை மற்றல்ல பிற அப்படின்ற இந்த பாடல் வரிகளும் நாலடியாரை சார்ந்ததுதான். குஞ்சி அழகும் கொடுத்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டு அழகை குறித்து, கல்வியினுடைய அழகை குறித்து நாலடியார் பாடல்கள் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பாடலுடைய வரிகள் மேற்கோள்களை நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ நாலடியாரை குறித்து மிக முக்கியமான சில கருத்துக்களை நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கிறோம். நாலடி 400 வேளாண் வேதம். தொகுத்தவர் பதுமனார். சமண முனிவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. வகுத்தவர் யாரு? அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். முப்பாலாக வகுத்தவர் தருமர். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 13, 24, 3. 11 கீழ்கணக்கில் நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார்.
திருக்குறளுக்கு அடுத்தபடியா புகழ்பெற்ற ஒரு நூல் வந்து 11 கீழ்க்கணக்குல இந்த நாலடியார் தான். நாலடியாரை ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. தஞ்சை ஆண்ட முத்திரைகள் பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்குது. முப்பால்களை வகுத்தவர் 400 வெண்பாக்கள், குட்டி திருக்குறள். உரை எழுதியவர்கள் தர்மர், பதுமனார். சிற்றரசர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் 200, 290. பெருமுத்திரையர்கள் 7ஆம் நூற்றாண்டு. வாழ்க்கையினுடைய எளிமையான பொருள்களை கொண்டு ஓமைகளாக கையாண்டு, எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நாலடியார். பாடல் வரிகள், முக்கியமான வரிகள் கொடுத்திருக்காங்க. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், அணியர் நெருங்கி இருப்பவர், எண்ணாம் என்ன பயன், செய்மைனா தொலைவு, செய்னா பயன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நாலடியாரை குறித்து சில முக்கியமான கருத்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செயல்கள் என்னன்றதை பார்க்கலாம். நன்றி. தொடர்ந்து எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பகிருங்கள். நன்றி.